இந்த கம்பை 3 பார்ட்டாக பிரிக்கலாம். இது வந்து நுனிக்கம்பு. அடி எது நுனி எது கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இது வந்து நுனி, இது வந்து அடி. அதனால மெலிசா இருக்கா? கொஞ்சம் மெலிசா இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது நடு பிடிக்கிறதுல வலது கை கீழே, இடது கை மேலே. இதில் பிடி வந்து 2 பிடி. இது வந்து சம்பிட்டி பிடி. சம்பிட்டி பிடினா சம்பிட்டி அடிக்கிற மாதிரி பிடிப்போம், அதனால சம்பிட்டி பிடி. இது எதிர்பிடி. எதிர்பிடி இல்லைன்னா நிலைப்பிடின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் விளையாட்டு இருக்குது, சண்டையில் இதுலும் வரும். இப்போ கம்பை பிடிக்கிறது. கம்பை வந்து நம்ம நெத்தி மட்டத்துக்கு இருக்குது, தாழ் முதல் நெத்தி பொட்டு வரை கம்பு இருக்கிற அளவு. சரியா? இப்போது இந்த கம்பை வந்து 3 வகையான கம்பு இருக்குது. ஒன்று வந்து காட்டு கம்பு, 2வது மூங்கில், 3வது பெரம்பு. இதில் உட்பிரிவு இருக்குது வகைகள். காட்டு கம்புனா தேக்கு, கருங்காலி, கசுங்கொட்டை, மலை விராலி, அலிஞ்சி, அதுமாரி நல்ல வலுவான கம்புகள். அடுத்து வந்து மூங்கில். மூங்கிலில் சிறுவாரை மூங்கில், பெருவாரை மூங்கில். சிறுவாரை மூங்கில் தான் வந்து சிலம்பத்துக்கு. பெருவாரை மூங்கில்லாம் ஓட்டை இருக்கும், அது வந்து அழகு சாதனம், வீடு கட்டுறதுக்கு அதுமாரி பயன்படுத்தும் மூங்கில். அடுத்து பெரம்பு. 9, 10. இடது வலது ரெண்டுமே செஞ்சிடணும், நிறுத்தக்கூடாது, இடை நீற்றம் இருக்கக்கூடாது. 1 அழகு, அதே தான். 2